வைகோ அவர்கள் பேசிய அந்த அநாகரிகமான வார்த்தை என்பது கண்டனத்துக்குரியது. அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய அந்த குண்டர்களை கைது செய்ய வேண்டும். இதற்கு உடந்தையாக இருந்த வைகோ அவர்களை கைது செய்ய வேண்டும். அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்தாகவும் பத்திரிகையாளர்களுடைய கருத்தாகவும் பொதுமக்கள் பார்வையாகவும் இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்க வேண்டிய அரசியல் கட்சிகள்லாம் வாய்மூடி மௌனம் காத்து கொண்டு இருக்கிறது. நம்ம நாட்டில் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது, அதாவது ஒரு பொதுவான விஷயமா இருக்கட்டும், அஜித்குமார் மரணமா விஷயமா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆளுங்கட்சியில நடக்குது அப்படின்னாக்கா, காந்தி மடத்தின் குரங்குகளைப் போல இவங்கெல்லாம் கண்ணு, காது, மூக்கு, வாயி, நவ துரோகங்களையும் பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவே இவங்க கடந்த காலங்களில் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அதுல இருந்த கூட்டணி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ இது ஒரு ஆட்சியா, இது மக்கள் விரோத ஆட்சி, அப்படி இப்படின்லாம் பயங்கரமா படம் காட்டினவங்கலாம் இன்னைக்கு இந்த ஆட்சியில பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. ஸோ இதற்கான விலைகள் எல்லாம் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் சந்திக்க நேரிடும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.